ஹலோ மை டியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, டேரக்டர் ஹச் வினோத் அவருடைய டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்து ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க படம் தான் ஜனநாயகன். ஸோ இப்போ ஜனநாயகனில் இஷ்யூ எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ படமானது போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு, அதுக்கான கேசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஜட்ஜ்மெண்ட் ஆனது நாளைக்கு ஹைகோர்ட்டில் கொடுக்க போகிறாங்க. 11:30 மணிக்கு அந்த ஒரு கேஸ் ஆனது நடக்க போகுது அப்படின்ற வரைக்கும் எல்லாம் தெரியும். ஸோ நாளைக்கு 4-5 பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ஒரு வேளை படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பஞ்சாயத்து இன்னுமே இழுத்துக்கிட்டே தான் போகும்பா அப்படின்ற மாதிரியும் வந்து தோணுது. ஏன் அப்படின்னா நாளைக்கு ஹைகோர்ட்டில் இருந்து யாருக்கு ஃபேவராக தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்றது தெரியாது. ஒருவேளை சென்சார் போர்டுக்கு ஃபேவராக தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ சென்சார் போர்ட்லேருந்து மறுபடியும் படத்தை ஒரு தடவை பார்ப்பாங்க. ஆல்ரெடி படத்தில் 27 கட்ஸுன்றது கொடுத்துருக்காங்க. அது போக இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒரு கட்ஸுக்காக தான் மத ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது படத்தில். அந்த சீனை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ புதுசாக வந்துட்டு இந்த கேஸே வந்து போயிட்டுருக்கு. அந்த ஒரு கட்டு 28. அது போக மறுபடியும் ரீவாட்ச் பண்ணும்போது யாராவது எக்ஸ்ட்ரா ஒரு கட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுவுமே பிரச்சனை தான். அதெல்லாம் கட் பண்ணி கேவியனுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஒருவேளை கேவியன் நிறையா கட்ஸ் இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்களுக்கு ஓகே இல்லை, ஒருவேளை எவ்வளோ கட்ஸ் கொடுத்தா படமே புரியாமல் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மறுபடியும் இந்த கேவியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு இவ்வளோ கட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது இவங்க, ஸோ இவ்வளோ கட்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இஷ்யூஸும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சென்சாருக்கு இதுவாக சொல்லாமல் மறுபடியும் கேவியன் சைடே வந்துட்டு படத்தை வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சென்சார் போர்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் முதர்ந்து வந்துட்டு எல்லாமே விசாரித்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ விசாரித்து பார்த்த வரைக்குமே இவங்க படத்தை மேபி எலெக்ஷனுக்குள்ளே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சைடும் வந்து சொல்கிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது இப்போ வரைக்குமே வந்து தெரில. ஸோ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஓடிடி ஒரு வேளை படமே வந்துட்டு ரிலீஸே பண்ண முடியலை அப்படின்னா ஒருவேளை ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி டாக்ஸும் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். கரெக்டாக வந்து பிப்ரவரியிலே அதுக்குள்ளேயே வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஒருவேளை வந்துட்டு பிப்ரவரியை தாண்டுது அப்படின்னா அந்த டைமில் எலெக்ஷனுக்கான பிரச்சாரங்கள் அது இதுன்னு பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த டைமில் வெறும் நார்மல் படம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணலாம். இப்போ விஜய் அவர்கள் ஒரு கட்சியில் வந்து இருக்கார். ஸோ அவர் வந்து எலெக்ஷனில் வந்துட்டு போட்டிடுறாரு அப்படின்னும் போது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லலாம், இது வந்து கட்சி ரீதியான படம், ஸோ இதில் வந்துட்டு கட்சி சார்பாக நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அதை ரிலீஸ் பண்ணாமல் விடுறதுக்கும் அதிக வாய்ப்புகள்ன்றது வந்துட்டு இருக்குது. இந்த ஓடிடி இப்போ பிரைம் வாங்கியிருக்காங்க இல்லையா, இவங்களும் வந்துட்டு ஒரு டேட்ன்றது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு மாதம், அதாவது வந்துட்டு பிப்ரவரி 10 இல்லை 15 அந்த டேட்டில் ஓடிடி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு தள்ளி போகிறனால அவங்களால ஓடிடியும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி நிறைய காசு கொடுத்து படத்தை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு மறுபடியும் டேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது இது பிரேமுக்கு பெரிய லாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லாஸ்லாம் ஒன்றும் இருக்காது. என்ன அப்படின்னா அவங்க வச்சுருக்க ஷெடியூல்ஸ் மாறுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அதனால் இவங்ககிட்ட பேசி ஏதாவது ரேட்டு கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் படத்தை ஸ்டோரி விசாரித்து பார்த்தோன்னா கூட வந்துட்டு பயங்கர பொலிட்டிக்கலான ஒரு படம் தான். ஸோ என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த நாட்டில் நடக்கிற லஞ்சம் ஊழல் அது இதுன்னு நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் எலெக்ஷன் டைமில் எப்படி இருக்கணும், ஸோ யாரெல்லாம் பார்த்து ஓட்டு போடணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரியாக இருக்கிறதுனால தான் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா, பை பாய்.